அன்பு குழந்தைகளே, வாழ்க்கை நாம் சுமக்க நினைக்கும் வரை அது ஒரு பெரும் பாரம். நாம் கடக்க நினைக்கும் வரை அது ஒரு கரையில்லா கடல். சில நேரம் அலைகள் அமைதியாக இருக்கும், சில நேரம் புயலாக மாறும். அப்படி ஒரு புயலில் சிக்கிக்கொண்ட ஒரு மாதுளையின் கதை இது. ஒரு நாள் காலை மாதுளை மற்றும் கொய்யா பழங்கள் கடலில் ஒரு படகில் பயணம் செய்தது. அப்போது கப்பல் நடுக்கடலில் சென்று கொண்டிருந்தபோது திடீரென பலத்த காற்று வீசத் தொடங்கி கடல் அலைகள் சீறின. சுற்றிலும் சீரும் மலைகள். மரண பயத்தில் மாதுளை தன் உடைமைகளை நினைத்தும் உயிருக்கு வரும் ஆபத்தை நினைத்தும் தீராத மனக்கவலையில் துடித்தது. ஆனால் அதன் உடன் இருந்த கொய்யா பழத்தின் முகம் அமைதியுடனும் இருந்தது. கொய்யா பழம் பதற்றத்தில் துடித்த மாதுளையிடம், ஐயா, கடலை உங்களால் அடக்க முடியுமா? காற்றை உங்களால் திருப்ப முடியுமா? அது எல்லாம் முடியாத போது ஏன் கவலைப்படுகிறீர்கள்? என்னைப் போல் நீங்களும் எதற்கும் நிகரில்லாத அந்த இறைவனின் பாதங்களை பற்றிக் கொள்ளுங்கள். இப்போது நம் பாரம் அவனுடையது. நாம் கவலைகளுக்கு அங்கே இடமில்லை. இதைத்தான் திருவள்ளுவர் தனது திருக்குறளில் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அதாவது, எல்லாம் அவன் செயல் என்று எப்போது நீங்கள் அந்த இறைவனின் திருவடிகளை பற்றுகிறீர்களோ அப்போதே உங்கள் கவலைகளின் ஆயுள் முடிந்துவிடுகிறது. இதை கேட்ட மாதுளை இறைவனிடம் தன் பாரத்தை ஒப்படைத்த அடுத்த நிமிடம் அதன் மனக்கவலை மறைந்து அமைதி பிறந்தது. அன்பு குழந்தைகளே, வாழ்க்கை எனும் கடலில் வரும் கவலைகளாகிய புயல்களை மனித பலத்தால் மட்டும் வெல்ல முடியாது. நிகரற்ற இறைவனின் அருளை துணையாகக் கொண்டால் மட்டுமே மனக்கவலையை வெல்ல முடியும் என்பதை உணர்ந்து கொண்டீர்களா? நன்றி. மீண்டும் அடுத்த குரலில் சந்திப்போம்.